ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாலும் அது உனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். வருத்தப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டும், எது கிடைக்கக்கூடாது, எது கிடைத்தால் நல்லது, எது கிடைத்தால் நல்லது இல்லை என்பது எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்தில் உன்னை நான் படைக்கவில்லை. எல்லாமும் தெரிந்துதான் படைத்திருக்கிறேன். நீ ஒரு விஷயத்தை யோசித்து வைத்திருப்பாய். அது இந்த நாளில் இந்த தேதியில் நடந்தால் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நினைப்பாய். ஆனால் அதே விஷயத்தை நான் ஒரு தேதியில் ஒரு கிழமையில் நினைத்து வைத்திருப்பேன். அது நீ நினைப்பதை விடவே பிரம்மாண்டமாகவே நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய்பவனோ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவன் முயற்சி செய்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோற்றுப்போவது அல்ல. அதுவே வேண்டா வெறுப்புக்காக ஒரு விஷயத்தை ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் வாழ்வில் தோற்றுப்போவான். உன்னுடைய ஆசைகள் படி நீ எப்பொழுதுமே எந்த காரியத்தையும் வேண்டா வெறுப்புக்காக செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக செய்வது அல்ல. எல்லா விஷயத்தையும் பொறுமையோடும் எல்லா விஷயத்தையும் நிதானத்தோடும் மட்டுமே செய்வாய். உன்னுடைய நிதானத்தை பார்க்கும் பொழுது சில சமயத்தில் ஆச்சரியமாக இருக்கும். அதுவே சில நேரத்தில் நிதானத்தை இழந்து நிற்கும் பொழுது இந்த பிள்ளை ஏன் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறது என்று தோன்றும். உன்னுடைய ஆசைகளுக்கோ உன்னுடைய கோரிக்கைகளுக்கோ என்றும் நான் தடையாக இருந்தது அல்ல. நான் ஒரு காரியத்தை தள்ளி போடுகிறேன் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நான் செய்ய போகும் விஷயம் பிரம்மாண்டமாக இருக்கும். நான் செய்யும் நாளிலேயே எதிர்பார்த்த காரியம், எதிர்பார்த்த திருப்பம் அனைத்தையும் நான் உன்னை விடவே பிரம்மாண்டமாக சிந்தித்து வைத்திருப்பேன். நான் சிந்தித்து செயல்படும் காரியங்கள் உனக்கே தெரியும் மிக மிக யோகம் ஆனது என்று. சிரித்து சந்தோஷமாக இருங்கள். யாரை பார்த்தும் பயப்படாதீர்கள். எந்த நிலையிலும் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் எதுவும் முடியவில்லை, எல்லாமும் அற்புதமாகவே துவங்கும். நீ சில விஷயத்தை அழகாக தேடுகிறாய். நீ சில விஷயத்தை வாழ்க்கை முழுவதும் நம்மோடே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நினைத்து என்னிடம் புலம்புகிறாயோ அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்தையும் நினைத்து பயம் வேண்டாம். ஒரு முறை என்னிடம் வந்து நின்று இது எனக்கு வேண்டும் என்று நீ சொல்லிவிட்டால் இந்த தெய்வமாகிய நான் உன் கையில் வந்து அந்த விஷயத்தை சேர்ப்பேன். எனக்கு எதையும் அளித்து பழக்கமே இல்லை. எல்லா விஷயத்தையும் கொடுத்துத்தான் பழக்கம். நீ வணங்கும் தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு துணையாகவே இருக்கிறோம். அதனால் எதுவுமே தவறாக நடக்காது. படிப்படியாக இன்பத்தை ஆளுவார். துன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்போம். நீயோ இன்பத்தை ஆள ஆரம்பிப்பாய். நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது பார்க்கும் பொழுதே பொறாமை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல காரியம் என்று எதுவும் நடக்கவில்லை. புரிந்ததா? ஆனாலுமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை. இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறப்போகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னும் அதிகமாக பொறாமைப்படுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீயாக இரு, நல்லதே செய்வேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பொறாமைப்படுகிறார்கள் அல்லவா? அவர்கள் இனி முழு நேரமும் உன் வாழ்வில் பொறாமைகள் மட்டுமே படுவார்கள். உன்னுடைய வாழ்க்கை தலையெடுக்க போகிறது, அதாவது வளரப்போகிறது, சிறப்போடு இருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய விஷயங்கள் சிந்தித்து சிந்தித்து, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்துகிறாய். நீ செயல்படுத்தும் காரியங்கள் முற்றிலும் வெற்றியையே பார்க்கும். அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு எப்பொழுதுமே பயமும் எப்பொழுதுமே குழப்பங்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இவள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாள், இவளுடைய வாழ்க்கையில் இவள் எல்லா விஷயத்தையும் அனுபவித்து விடுவாளோ என்ற ஒரு பயம். உன்னுடைய ஆசை, உன் கோரிக்கை அனைத்துமே பிரம்மாண்டமாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய், எதுவுமே தவறெல்லாம் ஆகாது. இன்று நீ நினைக்கிறாய் என்ன தவறு நடக்கும், வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று. ஆனால் இவர்கள் அனைவருமே வியப்போடு பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்விலோ செழிப்புகளும் அற்புதங்களும் கொட்டி கிடக்கும். இனி வரும் காலத்தில் மாறும், எதுவுமே மாறாமல் எல்லாம் இருக்காது. இப்பொழுது இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வருவேன். கண்களை எப்பொழுதும் ஓய்வே கொடுக்காமல் அழுது கொண்டும், மனதுக்கு ஓய்வு கொடுக்காமல் சிந்தித்து கொண்டும், தூங்கும் பொழுது கூட இதோ ஒன்றை நினைத்து கொண்டும் இருப்பது எதற்கு? அமைதியாக இரு. நடக்க போகும் விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். திருப்தி என்ற ஒன்றை வாழ்க்கையில் நீ வாழப் போகிறாய். நான், நீ, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரே குடும்பம்தான். தெய்வத்தை ஒருவன் எப்பொழுது ஒரு தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வத்தை சரணடைந்து விட்டான், அப்பொழுது அவன் முடிவு செய்து விட வேண்டும். இந்த தெய்வம் நம் வீட்டுக்கு வந்து விட்டது, நம் மனதார கூப்பிட்டோம், தெய்வமோ வந்துவிட்டது என்று. உன்னுடைய வாழ்வில் நம்பிக்கையும் நிதானமும் என்றும் இருக்கும். நான் இருப்பேன், கவலை வேண்டாம், சந்தோஷம் மட்டும் இருக்கும், வரும், நல்லது நடக்கும், செய்வேன், நான் வெற்றி அடைவேன், நான் ஒவ்வொரு காலமும் எனக்கு பிடித்தது மாதிரி அமைத்துக் கொள்வேன் ஒவ்வொன்றையும் என்று நினைத்துக்கொள். புரிந்ததா? அதனால் அப்படியெல்லாம் நீ நினைத்தாய், ஆனால் நிச்சயமாக வெற்றி அடைவாய். காலம் மொத்தமும் உனக்காக நான் இருப்பேன். நல்லது செய்ய, உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக வாழ வைக்க நான் இருப்பேன். கவலை வேண்டாம், சிந்தித்து செயல்படு, எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா பொறுப்பிலும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் ஆகிய நான் எதையும் பேச்சுக்கு சொல்லவில்லை. எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். அதனால்தான் சொல்கிறேன், நல்லதே செய்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை அழகாக வாழ வைத்து, உன்னை சிரிக்க வைத்து, கண்ணும் கருத்துமாக இருக்க வைத்து வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.